குட் நைட் வேறு, இது வேறு. நம்ம குட் நைட் இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அந்த கொரட்டைக்குன்னு கம்பேர் பண்ணால் அது படமாகாது. ஸோ நம்ம அதை தவிர்த்து மற்ற விஷயங்களை தான் கம்பேர் பண்ணணும் படத்து கூட. ஆமாம், எல்லாமே லைக் அந்த குட் நைட் மூவி அந்த வர்ற மாதிரியே தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக அந்த மாதிரியே டாபிக் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆமாம், 2 மூவிஸில் வந்திருக்கு. குட் நைட்லேயும் வந்திருக்கு, தென் வந்து ஹோமே கடலையிலையும் வந்திருக்குது. குட் நைட் கதை மாதிரி தான் ப்ரோ. குட் நைட் வந்து அந்த கொரட்டையை வச்சு தான் இது பண்ணாங்க. இங்கேயும் அப்படி தான். எங்கேயும் அங்கேன்னா அவர் கொரட்டை வர்றாரு, இங்கே உங்கள் லேடிஸு அவங்க கொரட்டை வர்றாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இல்லை அந்த அளவுலாம் இது இல்லை ஜி. ஏன்னா சேம் இது மாதிரி கொரட்டை அதே சேம் ஸ்டோரி தாங்க. ஸோ ஒன் டைம் வாட்சபிள் ஜி. ஃபேமிலி தான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே கேஷுவலாக போகுது. செகண்ட் ஹாஃபில் தான் எல்லாம் மெயினான இதுவெல்லாம் இருக்குது. ஸோ செகண்ட் ஹாஃப் மெயினாக பார்க்கணும் எல்லாருமே. ஒரே மாதிரி தான் அந்த மூவியும் இந்த மூவியும் லைக் சேமாக தான் இருக்குது. ஒரே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பட் ஆனால் லைக் ஜிவி நடிச்சிருக்காருன்றதுனால லைக் பார்க்கலாம். சும்மா தான் இருந்துச்சு, ஒரு வாட்டி பார்க்கலாம். குட் நைட் மாதிரி தான். லவ் தான், கொரட்டை கிடையாது. லவ் பற்றி செம்மையாக சொல்லியிருந்தாங்க. காம்போ ஐஸ்வர்யா ராஜேஷ் ஃபஸ்ட் டைம் தான் இவங்க 2 பேர் காம்போ. லைக் நியூவாக தான் இருந்தது. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் பண்ணியிருக்கலாம். 2 பேர் காம்போ வேறு ஏதாவது கூட எடுத்து பண்ணியிருக்கலாம். ஆக்டிங்க்கும் அவங்க பக்கா ப்ரோ. ஆக்டிங்லாம் செம்மையாக இருந்துச்சு. பட் எப்படி இப்படி ஒரு கதை எடுத்து இது பண்ணாங்கன்னா தெரியல. ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்துச்சு. போர் அடிக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குற மாதிரியே இல்லை. ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தா அதான் மன்னிப்பை வந்து லேட் பண்ணாமல் சீக்கிரம் சொல்லிட்டா நல்லாயிருக்கும். மன்னிக்கிறன்றது நேரப்படுத்தாமல் அம்மாவோட ஆக்டிங் லாஸ்ட்டில் நல்லா கிளைமேக்ஸில் நல்லா இருந்துச்சு. மூவியோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா ஒரு லேடிஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்கள மதிக்கணும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் போச்சு. ப்ளஸ் பாயிண்ட்னா ஃபேமிலி சென்டிமெண்ட் ஜி. மைனஸ்னால் உங்களுக்கு சேம் ஸ்டோரி வந்திருக்க மாதிரி இருக்குங்க. ஸோ அதுதாங்க. சாங் ஜிவி பாடின சாங் நல்லா இருந்தது. மூவியோட ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஜென்யூனாக சொல்ல போனால் லைக் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் அது வந்து லைக் இப்போது கரண்ட் சுச்சுவேஷன் ஜென்ரேஷன்ஸ் எப்படி பிரியிறாங்க ஒன்றா சேர்றாங்கன்ற எடுத்துருக்காங்க. மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ரொம்ப நேரம் லைக் ரொம்ப இழுத்தடிக்கிற மாதிரி இருக்குது மூவி. பட் கான்செப்ட் வைஸ் எல்லாமே சேம் தான். லைக் ஏற்கனவே பார்த்த மூவிஸ் தான். ப்ளஸ் பாயிண்ட்னா டேரக்ஷன் நல்லா இருந்துச்சு. என்னென்னா இப்போது நம்ம இப்போ நிறைய டேரக்டர் வந்து புதுசாக வராங்கள்ல. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். அந்த ஃபஸ்ட்டு மூவி மாதிரியே தெரியல. ஸோ எடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எல்லா வயசுலையுமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு படம் பார்க்குறதுக்கு. ஒரு பெரிய டேரக்டர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டேரக்டர் எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ விஜய் ஆண்டனியாக இருக்கட்டும், இல்லை மற்ற கேஸ்ட் வந்துட்டு நடித்த விதம் நல்லா இருந்துச்சு. ஸோ சில பாட்டு அந்த மாதிரி இப்போ எப்படி சொல்கிறது, அது ஒரு கிளீஷே மாதிரி இருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் லேக்காக காட்டிச்சு ஃபஸ்ட் ஹாஃபை. மற்றபடி படம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதான் நடுவில் சாங்ஸ் வரும், அது எதுக்கு வருதுன்னு தெரியாது. அது மட்டும்தான் ஃபஸ்ட். ஸ்டோரி வைஸ் ஓகே, ஒரு மாதிரி ஆவரேஜாக இருக்குது. லைக் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு நல்லாயிருக்கும். வேறு ப்ளஸ் பாயிண்ட்னா ஜிவி சாரோட சாங்ஸ் தானா. மியூசிக்லாம் நல்லா இருக்குது. எல்லாமே மியூசிக் ஜிவி பிரகாஷ்னாலே அதனால மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. பெரிய மைனஸ்னால் என்ன, ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை, போர் தான் அடிச்சிச்சு. ஸோ மற்றபடி பெருசாலாம் சொல்லிக்க ஒன்றும் இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள்ண்ணா. நார்மல் கேஷுவல் ஸ்டோரி தான். இது ஏற்கனவே வந்தது தான். ஒன்றும் பெருசாக சொல்கிறதுலாம் எதுவும் இல்லை ப்ரோ. ஃபேமிலியோட கபிள்ஸோட வந்து பார்க்கலாம் ப்ரோ. எப்படி சொல்கிறது, அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக. அதான் சொல்கிறேன்ல ப்ரோ, ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு புரியாத மாதிரியே தான் போச்சு. ரொம்ப போரிங்காக, அது பார்க்குறதுக்கே இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஜவ்வா ஒரு கதையை வந்து அப்படியே போட்டு இழுத்து இதான் அடுத்து வரும்ன்ற நம்மளே சொல்லிடலாம் பார்க்குறதுக்கு முன்னாடியே. இதை தான் கொண்டு வர போகிறாங்க, அதை தான் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. பார்க்கலாம். அதான் ஜிவி பிரகாஷ்க்கு சாங்ஸுக்காக வேணால் பார்க்கலாம். மற்றபடியெல்லாம் பெருசாலாம் பார்க்க முடியும். இல்லை நார்மலாக தான் போகுதுங்க. அப்படியே ரொம்ப ஸ்பீடு இல்லாமல் ரொம்ப ஸ்லோ இல்லாமல் அப்படியே மீடியமாக தான் போகுதுங்க. இல்லை ஃபேமிலி தான் ஜி பார்க்கலாம். ஃபேமிலி தவிர வேறு ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சேம் ஸ்டோரி தான். ஸோ அதனால தாங்க. ஆமாங்க, அதான் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்லோ தாங்க. கொஞ்சம் அதான் லேக் இருக்குது. ஸோ இதே சேம் ஸ்டோரிங்கனால கூட மேபி லேக்காக இருக்கலாங்க.